வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, எனது அருமை தங்கச்சிகளே. உங்கள்கிட்ட தான் பஞ்சாயத்தை கொண்டு வந்து வைக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்ப்பு கிடைக்கும். அதாவது ஒருத்தன் இறங்கி போகிறாங்கிறதுக்காக அவனை ஏறி ஏறி அடிக்கக்கூடாது. இவன் நினப்பு என்ன தெரியுமா? கேட்காம கொள்ளாமல் போயிட்டா. கேட்டால் நான் வீட்டில் இருந்தேன், நான் விளக்கு போடும்போது நீ பார்த்துக்கிட்டு இருந்த, அதுக்கப்புறம் தான் நீ வீடியோ போட போனால் நான் இங்கிட்டு கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லி அவள் போனதுக்கு நியாயம் கற்பிச்சா. பல பேர் நீங்கள் சொன்னீங்க, அண்ணே விடுங்கண்ணே, அவங்க என்ன வேறு எங்கேயுமா டூருக்காக போனாங்க, திருச்செந்தூருக்கு தானே போயிருக்காங்க, கோவிலுக்கு தானே போயிருக்காங்க, ஏதோ அந்த நேர்த்திக்கடை இருக்கிறதுனால அந்த பிரச்சனைனால வீட்டுக்குள்ளே பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதை போய் ஒரு நிவர்த்தி பண்ணிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாங்கிறதுக்காக போயிருக்காங்க. உங்களையும் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. நீங்களும் ஏதோ காரணம் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போயிருந்துருக்கீங்க போல். அதனால் போயிட்டாங்க. சரி, போனவங்க உட்காந்து அங்கே அழுகுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. லைவை கூட நாங்கள் பார்த்தோம். தயவுசெய்து அவங்கள திட்டாதீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சரிங்கண்ணே விடுங்கண்ணேன்னு சொல்லி இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. ஆனால் அவளுக்கு அந்த திமுறும் தலக்கணமும் இன்னும் குறையவே இல்லை. அதாவது அவன் நினப்பு என்னன்னா, நம்ம போயிட்டோம், இவனுக்கு எங்கிட்ட சோறு கிடைக்க போகுது, நம்ம உட்காந்து 3 வேளைக்கும் சோறாக்கி போட்டோம், இட்லியை வச்சு கொடுத்தோம், சட்னி வச்சு கொடுத்தோம், இன்றைக்கி நம்ம இல்லாட்டினா அவன் நம்ம இல்லாத அருமை அவனுக்கு உணர்வேன் அப்படின்னு நினச்சி இவன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு நான் பகுமானம் பண்ணுறான். நான் வர்றதுக்கு 3 நாள் ஆகும், நான் வர்றதுக்கு 4 நாள். நீ 3 நாள் இல்லை 30 நாள் போய் இருந்தால் கூட எனக்கு கவலை கிடையாது. நான் யார் தெரியுமா? தனித்து நின்னே பழகினவேன். எனக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நீ பண்ணுற இந்த வேலைகள்லாம் எனக்கெல்லாம் பழகி போச்சு. என் வாழ்க்கையில் நான் பல அடிகளையும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமந்து தாங்கி எல்லாத்தையும் கடந்து அந்த பாதைகளையெல்லாம் தாண்டி வந்தவேனா. எனக்கு இது புதுசு கிடையாது. ரைட்டா? நீ இன்றைக்கி நேற்று அப்படி பண்ணியிருக்க, பல தடவை ஜூ கொடுத்துக்கிட்டே இருந்தேன், நான் போகிறேன் வரப்போகிறேன்ட்டு. இன்றைக்கி போயிட்ட. இது இதோடைய விளைவு என்னங்கிறது உனக்கு பின்னால் தெரியும். அதுக்காக நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டு ஐயோ போயிட்டாலேன்னு சொல்லி வீட்டை நாரடிக்க போகிறதும் கிடையாது, எதுவும் பண்ண போகிறதில்ல. நானும் 25 வருட அனுபவம் உள்ள ஒரு கம்பெனி. சரியா? நான் கக்குசு கழுவிருக்கேன், பாத்திரம் கழுவிருக்கேன். இந்த இப்போ கூட இங்கே வாங்க, இப்போ பிரச்சனை இல்லை, உங்கள் முன்னாலே காட்டுறேன். எல்லாமே காலையிலே எந்திரிச்சு இங்கே வரு, அடுப்படியை பற்றியா எவ்வளோ நீட் பண்ணி இங்கே வரு, பால் காய்ச்சி நான் காப்பியை போட்டு குடிச்சிட்டு பப்புக்கு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு இந்த வரு பாத்திரத்தை பூரா மழை போல் 25 வருட அனுபவம் உள்ள கம்பெனிங்கிறது புரியுதா? இப்போ இது பப்புவோட பாத்திரம், இது சரக்கடித்த கிளாஸு, இது பாத்திரம், இந்த ஜிங்கு பூரா பற்றியா க்ளீன் பண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது. உருவாடி குப்பையை கொண்டு போய் போட்டு வந்துட்டேன். இது இந்த கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது, இது நைட்டு வந்தது. இந்த இது மாத்திரம்தான் மிச்சம். மீதி எல்லாத்தையும் எங்கெங்கே போடணுமோ அங்கே குப்பையில் போட்டுட்டு குப்பை தொட்டியை எடுத்து கழுவி இந்த வாசலில் போட்டுட்டு வாசலையும் கழுவி விட்டு இந்த வருங்க குப்பைவாளி இந்த இருக்க குப்பைவாளியை நல்லா இந்த கழுவி சுத்தம் பண்ணி பூராத்தையும் க்ளீன் பண்ணி இந்த வாசை தொளித்து கோலம் மாத்திரம்தான் போடலை, எல்லாமே பண்ணிட்டேன். வாசலை க்ளீன் பண்ணி இந்த பப்புவை கூட்டு போய் பாத்ரூம் போக வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த அவங்க முன்னால் வீடியோ போட வந்துட்டேன். இதில் இருங்க உட்காந்துக்கிறேன். என்னால் தனித்து செயல்பட முடியாத. இன்னும் அடுத்து இந்த துணிமணிகள் இருக்குது, இதை பூரா அள்ளி ஒன்று வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்பேன், இல்லையா பூராத்தையும் அயன் பண்ண மாதிரி மடித்து பூரா எல்லாம் வச்சுட்டு வீடை மாப்பு போட்டு தொடச்சி எல்லா வேலையும் பார்ப்பேன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என்னால் தனித்து செயல்பட முடியும். ஆனால் உன்னால் முடிஞ்சா என்ன ஆச்சு? யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனா? இதே நல்லா யோசிச்சு பாருங்கள். மதுரையில் இருந்தப்போ இவளுக்கு இதே மாதிரி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, நீர்க்கடுப்பு. அவளுக்கு வெளியூருக்கு போனாலே ஒத்துக்கிறாது. இப்படி தான் சேலத்துக்கு போயிட்டு வந்தப்போ நீர்க்கடுப்பு நான் தான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் ரத்தப்போக்கு போகுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் போய் ட்ரிப்ஸு போட்டு எல்லாம் பார்த்தேன்ல. அது இங்கே இருக்கும்போது நான் செஞ்சேன். இப்போ நீயா கிளம்பி நீ போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, நான் நைட்டு 10 மணிக்கு தான் ஒன்றுக்கு இருந்தேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றுக்கு வரல அப்படின்ட்டா அதுக்கு காரணம் யார்? நான் உன்னைய ராணி மாதிரி பகுமானமாக காரில் போக காரில் கூப்பிட்டு வரேன். எங்கே போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் காரு, வாய்தாக்கு போனாலும் காரு, வக்கீலை பார்க்க போனால் காரு, கணக்கம்பட்டிக்கு போனால் காரு, எல்லா வகையிலையும் உன்னைய சந்தோஷமாக ஒரு ராணி மாதிரி பொத்தி பாதுகாத்து வச்சுருந்தேன். ஆனால் நீ என்ன பண்ண? என் அனுமதியை கேட்டிய? என்னையை கேட்காம நான் நேற்றே சொன்னது தான், உனக்கு நான் எல்லாமா இருக்கிறேன், நான் தான் உனக்கு சாமி. என்னையை கூட்டு போயிருக்கணும், அங்கே என்னையவே பார்க்க விடாமல் தடுத்து நீயா போயிட்டு வந்தனா அப்போ உனக்கு வர்ற பிரச்சனையை நீ தான் பார்த்துக்கிறணும். இவ காலையில் என்ன சொல்கிறா? ஃபோன் பண்ணி நான் கார் எடுத்து இங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு வரவான், அவள் என் கூட சேர்ந்து அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வருவாளாம். இது எப்படி?
என்னை நீங்கள்லாம் செருப்பை கழட்டி அடிக்க மாட்டீங்க. ஏன்டா நீ எல்லாம் சோறு திங்கிறியா இல்லை சோத்தை விட்டு வேறு எதுவும் திங்கிறியான்னு கேட்க மாட்டீங்க. கேட்பீங்க. ஏன்னா சண்டை எதனால் வந்துச்சு, எதனால் எவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்குது, பிரச்சனை என்னங்கிறதே தெரியலை. அதே மாதிரி நான் போனேன்னாலும் அது எனக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது அதை ஒரு பக்கம் வச்சுக்கிடுவான். சோறு 3 வேளை எனக்கு சோறு கிடைக்காது, எனக்கு வந்து எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டேன், அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வவுரெலாம் புண்ணாக போயிடும், நம்மளை தான் இவன் தேடுவேன். அவள் வந்து என்னை விட்டுட்டு தனியாக போனதுக்கு உண்டான காரணம் என்னென்னா இவளோட அருமை பெருமை எனக்கு தெரியணுமா. புரியுதா? அதாவது விட்டுட்டு போகிறோம், இவர் 3 நாள் எப்படி இருக்க போகிறாரு, அவர்னால அவருக்கு பொழுதும் போகாது. அங்கே வீட்டுக்கு போனால் அவள் பொண்டாட்டியும் சரியில்லை, அவள் உட்காந்துக்கிட்டு சமைச்சு கொடுக்க மாட்டா ஒழுங்கா, கொடுத்தாலுமே அதில் பச்சை வாடை வீசும். இவன் நினப்பு. ஆனால் இங்கே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு கதைகள். சாப்பாட்டுக்கு சாப்பாடு எனக்கு மத்தியானமே இந்த ஆர்டர் போட்டு மத்தியானம் சோறு சபரீஸில் சாப்பிட்டேன். நைட்டு இந்த இடியாப்பம், பன்னீர் புலாவ், அப்புறம் என்னமோல இது கோபி மஞ்சூரியன் எல்லாம் சாப்பிட்டு நான் பாட்டுக்கு இருந்தால் போய் பாட்டு தூங்கிட்டேன். பப்புக்கு கிரேவி எல்லாம் இருக்குது, அது பாட்டுக்கு இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நீ போனது உனக்கு தான் மைனஸ்ஸு. உனக்கு உடல் ரீதியாக பிரச்சனை, சளி பிடிச்சி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ்ஸிலேயே போய் பஸ்ஸிலேயே வந்து காசு எதையுமே பிளான் பண்ணி போகணுங்க. நான் ஒன்று சொல்லவா, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா கையில் ஏடிஎம்மும் வச்சுருப்பேன், அதே நேரம் பேடிஎம்மும் வச்சுருப்பேன். எப்போனாலும் நம்மளுக்கு பணம் தேவைப்படும். ஒரு ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், ஒரு கொய்யாப்பழம் விற்கிது, 50 ரூபா சொல்கிறேன்னா டக்குன்னு அவன்கிட்ட போய் ஸ்கேன் பண்ண முடியுமா? பேடிஎம் மிஷின் இருக்குமா அவன்கிட்ட, இல்லை ஸ்கேனர் இருக்குமா? பணம் வேணும். அப்போ நான் போகும்போது என்ன பண்ணுவேன், போகிற வழியிலே ஏடிஎம்மில் நிப்பாட்டி ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாய் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிடுவேன். இது போக பெட்ரோல் போடுறதுக்கு, ரூமுக்கு, அங்கே எங்கெங்கே ஜிபே இருக்கோ அதுக்கு மாத்திரம்தான் அதை யூஸ் பண்ணுவேன். இவளுக்கு எப்படி தெரியுமா, இவள் ஒரு படிக்காத கூமுட்டை, 7ஆம் கிளாஸு ஃபெயிலு. இங்கேருந்து போகும்போது பணம் எடுத்துகிட்டு போகணும். நான் பணம் போட்டு விட்டேன், 5000 ரூபா பணம் நான் என் கை காசை கொடுத்து தான் வச்சுருந்தேன் இவகிட்ட. அதை போய் எடுத்துட்டும் போகலை, ஏடிஎம்மும் கொண்டு போகலை. முட்டைக்கட்டையாக ஒருத்தி இங்கேருந்து போய் திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு புலம்பி என்ன பிரயோஜனம்? தவறு. முதல்ல பிளான் பண்ணணும். முதல்ல கூட இருக்கிறவனை கூட்டு போகாமல் போனதே பெரிய தப்பு. இப்போ நேற்றுலேருந்து நீ தான் கேப் கொடுக்குற. நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு வாய்ப்பு வந்து உனக்கு உன் கையில் இருக்கிற பொருளை நீ நழுவ விடுற. நான் உனக்குன்னு இருக்கேன், உனக்கு தான் எல்லாம் செய்கிறேன். நகை நட்டிலேருந்து பணத்திலேருந்து ஆடம்பர வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு 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 வழிகாட்டியாக, ஒரு எப்படி சொல்கிற இழிச்சா வாயனா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வழிகாட்டிங்கிறது வந்து கௌரவமான பேச்சு. இழிச்சா வாயங்கிறது நீங்கள் சொல்கிறது. ஏன் நீ இதை போய் வழிகாட்டிங்கிறேன்டா, இழிச்சாத்தனமாக போய் அவளுக்கு உட்காந்துக்கிட்டு கூத்தியாளுக்கு அப்பாட்டிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு பேர் வழிகாட்டிய ஏண்டா டேய் அப்படின்னு சொல்லி என்னை கேட்பீங்க. இழிச்சாவாத்தனமாக எல்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை நீ தான் வந்து என்னை வந்து தெளிய வைக்கிற. நான் ஒரு மாயையில் கிடக்கிறேன், உன்னோட வலையில், உன்னுடைய குகையில், உன்னுடைய கவட்டையில், எந்நேரமும் உன் கவட்டையே கதி, நீயே சரணம்னு கிடக்கிறவனை நீயே இப்போ தெளிவடைய வைக்கிற, எனக்கு வாய்ப்பு கொடுக்குற, என்னைய சிந்திக்க வைக்கிற. என்னுடைய மைண்டை வந்து ஒருவேளை இப்படி இருக்குமோ, நம்ம ஏன் உட்காந்து இவளுக்கு இப்படி சம்பாரித்து கொடுத்து இருக்கணும், அவள் புருஷன்கிட்ட இருக்கிறா, புருஷனை நினச்சி அவன் வந்துட்டான். இப்போ வரைக்கும் திருச்செந்தூரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. நீ சொல்கிற நான் போனேன், சாமி கும்பிட்டேன், உங்களுக்காகத்தான் இருக்கேன்னு சொல்கிற, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு உன் மேலே வந்து ஒரு அவதூறையோ ஒரு அபாண்டமான பழியவோ போடுறதுக்கு நான் விரும்பலை. அதே நேரம் நீ என்னையை வந்து நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்க. 6 வருஷமாக செய்யாத ஒரு செயலை நீ நேற்று செஞ்சிட்ட. இது வந்து இதோடைய பலன் வந்து இது வந்து முருகனாக பார்த்து ஏற்படுத்தி விட்டதுன்னு நான் நினைக்கிறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உன்னைய குற்றம் சொல்ல மாட்டேன். முருகே வந்து ஒரு விஷயத்தை வந்து எனக்கு உணர்த்தணுங்கிறதுக்காகத்தான் உன்னைய தனியாக கூட்டு போயிருக்கிறார். நீ போனதுக்கப்புறம் எனக்கு தனிமையில் நிறைய வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்புனா என்ன, பல பேர் எனக்கு பல மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி என் மனைவி என்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பை கொடுத்த. ஒன்றுமே இல்லைங்க, நேற்று சாதாரணமாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். நான் எப்பயும் போல் ரஜினி ஃபேன், உங்களுக்கே தெரியும். ஒரு ரஜினி வந்து ஒரு டயலாக் சொல்கிறாரு அந்த கூலி பட ஆடிஷனில். என்ன சொல்கிறாரு, ஆடியோ ரிலீஸ், அதில் சொல்கிறாரு, இந்த கெட்ட பையனை கட்டிக்கிட்டு அந்த அம்மா படுற பாடு அப்படின்னு சொல்லி லதா ரஜினிகாந்தை பார்த்து ரஜினி பேசுகிறாரு. அப்போ லதா ரஜினிகாந்த் அழுகிறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபீலிங், சரி ரைட்டு, நம்மளும் அப்படி தானே வாழ்ந்தோம். ஒரு கெட்ட பையனாக வந்து வாழ்க்கையில் நான் அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு என்றைக்கு நான் விசுவாசமாக இருந்தேன், தப்பு பூரா என் மேலே தான்.
என் பொண்டாட்டிக்கு வந்து அவங்க வந்து ஒரு தவறான வழிக்கு அவங்க போகலை. ஆக்சுவலாக வந்து அவங்க மனநிலை இப்படி ஆனதுக்கும், இப்படி வந்து மீடியாவுக்கு வந்ததுக்கும், இப்படி வந்து வார்த்தைகள் பேசுகிறது, அப்புறம் இன்னும் அவங்களுடைய தனிமைக்கும் காரணம் நான் தான். நான் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா என் குடும்பம் அப்படி சிதைஞ்சு போயிருக்காது. ஆனாலும் என் குடும்பம் எனக்காக என் பொண்டாட்டி வாழ்ந்தா அப்படிங்கிறத வந்து அதை பார்க்கும்போது எனக்கும் ஒரு தோணுச்சு. அதனால் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். இதில் யாருக்கும் வந்து ஒளிவு மறைவு இல்லை. ஸ்டேட்டஸுங்கிறது என்ன, நம்ம மனசில் உள்ளதை வெளியே கொண்டு வர்றது. இத்தனை நாள் அதை மாதிரி ஸ்டேட்டஸை சூர்யாவாகிய நீ பார்த்துருக்கிய? என்னைக்காவது நான் வச்சுருக்கேனா? உனக்காகத்தான் நான் வீடியோ போட்டேன். மத்தியானம் கூட சாப்பிடும்போது கூட எங்கள் அம்மா அப்பாட்டை வச்சு போட்டது. இத்தனை நாள் இந்த வீட்டில் ஒன்றா அவள் கூட உட்காந்து சாப்பிட்டோமே, இன்றைக்கி ஒத்தையில் உட்காந்துக்கிட்டு வாசப்படியில் உட்காந்துக்கிட்டு அந்த சோறு திங்கிறோமே அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் உனக்கு அந்த ஷார்ட்ஸை போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸு எனக்கு டைம் கிடச்சிச்சின்னா தள்ளி விட்டுக்கிட்டே வரும்போது இந்த வசனம் வந்துச்சு, இந்த கெட்ட பையனை கட்டிக்கிட்டு இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்னை அறியாமல் என் மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங், ஒரு கண்ணீர் வந்துச்சு. அதனால தான் அதை ஸ்டேட்டஸாக வச்சேன். இதில் எந்த தப்பும் கிடையாது. யாருக்காகவும் நான் ஒளிவு மறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை உருவாக்குனது யார்? நீ தானே. என் பொண்டாட்டி நினப்பே இல்லாமல் நான் பாட்டுக்கு தானே உன் விஷயத்துலேயே கவனம் செலுத்திக்கிட்டு உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதை கெடுத்து விட்டது யார்? நீ தானே. என் பொண்டாட்டி ஞாபகத்தை உண்டாக்குனது யார்? நீ தானே. அப்புறம் என்னையை வந்து உட்காந்துக்கிட்டா ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். இனி அடுத்து இன்றைக்கி வரலையா நான் நேராக போவேன். நாளைக்கு வரலையா சுமி கூட சேர்ந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போடுவேன். நாளை கழித்து வரலையா அங்கேயே தங்கிடுவேன். இந்த வீட்டு சாவியை வீட்டு ஓனரம்மாட்டையோ இல்லை பக்கத்தில் உள்ள உன் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ கொடுத்துட்டு இந்த சூர்யா வருவா அவளை சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய் பொட்டியை கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். துணிமணி எடுத்து வச்சுட்டு நீ இருந்தால் தானே போகாத வைக்காதன்னு சொல்லி தடுப்பேன். இதே நானே எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நீ ஆளும் இல்லை. முந்தா நாள் நைட்டு கூட என்ன பண்ணேன், கிளம்புண்ட பேக்கில் துணிமணி எடுத்து வச்ச உடனே காரில் காரில் போகிறேன்ட உடனே இதில் ரேபிட்டோவில் போண்டேன். சரி ரேபிட்டோக்கும் போகிறேன்ட உடனே பப்புவை விட்டுட்டு போண்டேன். சரி பப்புவை விட்டுட்டும் போகிறேன்ன உடனே கேட்டுக்கிட்ட போய் நின்று கேட்டை பூட்டி சாவியை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக என்னையை தடுக்கிறதே நீ தான். இப்போ என்னையை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீயும் லோக்கலில் இல்லை, திருச்செந்தூரில் இருக்க. நானும் எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு போகலாம். ஆனாலும் என் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. உன்னுடைய சகோதரிகள் அவங்க எல்லாம் சொல்கிறதுக்காக கட்டுப்பட்டு சரி ரைட்டு அண்ணே அக்கா வந்து ஒன்றும் இல்லைண்ணே கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, உங்களுக்காக தானே அந்த நேத்திக்கடை வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குண்ணே. 2 பேரும் இருந்தால் முந்தா நாள் நைட்டெலாம் அங்கே பெருமைக்கு சொல்லலை. ஐயோ இது சொல்கிறதுனால எனக்கு பயமும் இல்லை. 2 பேரோட உயிர் 2 பேர் கையில். அவள் என்னையை போட்டு படுத்தினா. திருப்பி நான் அவளை போட்டு ஒரு தடவை தான் அடித்தேன். அந்த அடியிலேயே வந்து அவள் சுருண்டுட்டான். அவளை வந்து மீள முடியாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருக்கலாம். நான் யோசித்து பார்த்தேன். அவளுக்கும் வாழ்க்கை இருக்குது, எனக்கும் வாழ்க்கை இருக்குது, எனக்கும் குடும்பம் இருக்குது, அவளுக்கும் குடும்பம் இருக்குது. ஏதோ ஒரு இதில் வந்துட்டேன். சம்பாதிக்கிறதுக்கு வந்தியோ இல்லை வந்து ஏற்கனவே பிளான் போட்டு வந்தீங்களோ பாலவநாயத்திட்ட சொல்லிவிட்டு எதுக்கு நான் போய் பல பேரை பார்க்கணும், இவனை சிங்கிள் வாடகை புருஷன் இவன்தான், இவனை வச்சு நான் ஓட்டிக்கிறேன், கொஞ்ச நாள் சம்பாரிச்சிருவேன், மொத்தமாக வர்றேன், அது வரைக்கும் பொருடா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் பொறுத்தலைவா உன் வஞ்சி கூடி உங்ககிட்டே வருவான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தியா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆக ரைட்டு ஏதோ ஒன்று நடக்கட்டுன்ட்டு நீயும் உன் வேலையை பார்க்குற, நானும் என் வேலையை பார்க்குறேன், சம்பாதிக்கிறேன், சேர்க்குறேன். அதோடு போகணும். ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து என்னையை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறது, என் குடும்பத்தை பேசுகிறது, என்னைய வாடகை புருஷங்கிறது, தரகருங்கிறது, புரோக்கருங்கிறது, அவமானத்தோடைய உச்சத்துக்கே கொண்டு போய் என்னை விடுறது எல்லாமே நான் வந்து 2 நாளாக சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எதுக்காக நம்ம இப்படி வாழ்க்கையை வாழணும்? ஏன் யார் இவ எங்கேருந்து வந்தவ? எங்கேயோ கடந்தவளை கூப்பிட்டு வந்து நம்ம ஏன் இவளுக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும்? ஏன் நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு இப்படி தனியாக வாழணும்? ஏன் நம்ம தாய் வீடு இருந்தும் இந்த வீட்டை ஏன் காவக்கார நாய் மாதிரி காவ காக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே பல விஷயங்கள் ஓடுது. அதை உருவாக்குனது நீ தான். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த செடி மயிறு எப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சோ நான் சொல்கிறேன், அதுலேருந்தே பஞ்சாயத்துக்கு மேலே பஞ்சாயத்து. செடியெல்லாம் வந்து வீட்டு வாசலில் வைக்கணும், இல்லைனா அங்கே வச்சு தண்ணி ஊற்றி வெயில் படணும். நீ வீட்டுக்குள்ளே இந்த செடியை என்றைக்கு ஏற்றுனியோ அன்னையிலேருந்தே வில்லங்கம் முடிச்சு போய் திரியிறோம். நான் பார்க்குறேன். இந்த இப்போ கூட பாருங்கள் காதில் குத்துது காரமா. இதை என்னமோ போட்டுக்கிட்டு அழகுக்கு வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு எவன் வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறேன்? மெண்டல் மாதிரி கொண்டு வந்து இதை வீட்டுக்குள்ளே வச்சதுலேருந்து தான் தரத்திரியம் தாண்டவம் ஆடுது. தூக்கிந்தா இன்றைக்கி வெளியே வைக்க போகிறேன்.
இல்லைன்னா யாரையாவது எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். ஓசியில் கிடச்சா ஓட மாதம் இருந்தால் கூட வாங்கி வாயில் போட்டு திம்பா போல. பிரியா கிடச்சா பிணையில கூட விட மாட்டா போல. முடக்கு மூத்தத்தை குடித்தா மாதிரி குடிப்பா போல. மூதேவி எதை வீட்டுக்குள்ளே வைக்கிறேன்னு நான் இது இல்லை. இது வந்ததுலேருந்து தான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. அமானுஷ்ய சக்தியா இல்லை வந்து ஒரு சாத்தானா இல்லை என்னன்னு தெரியல. செடிகளையெல்லாம் வந்து மரம் வளர்க்க வேணான்னு சொல்லலை. மரத்தை வளர்க்குற இடத்துல வளங்க, வாசலில் வளங்க, இல்லை வந்து வீட்டு வாசலில் வைங்க, இல்லைன்னா வெளியில் வைங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்ன பெரிய அப்படியே ராயல் ஃபேமிலி அப்படியே இந்த அம்மா அப்படியே அந்த அம்மா இழுப்பூரில் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே மரம் வச்சே பழகினவ. வீட்டுக்குள்ளே அப்படியே மரத்தை வளர்த்து செடிக்கு தண்ணி ஊற்றி அப்படியே வளர்த்தவ. நல்லா காலையில் எழுந்திரிச்சா கம்மாயில் கக்கா போயிட்டு கழுவுறதுக்கு கல்லை தேடினவ இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே செடி வளர்ப்பாளாம். நல்லா வாயில் வருது. இது வந்ததில் இருந்தாங்க பிரச்சனை. நான் பொய் பெருமைக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லலை, பொய் சொல்லலை. வெளியே கொண்டுகிட்டு போ. தகராறுக்கு மேலே தகராறு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இது எதுக்கு தேவையா? எடுத்து நான் தலையை சுற்றி வெளியே வைக்கிறேன். நான் வர்றதுக்குள்ளே சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். இதை இப்படி வைக்கக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒழுங்காயிரு, கிளம்பி வா. போனவ எப்படி நாங்கிறனா திருப்பிலாம் வந்து கார் எடுத்துகிட்டு பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும்? திருச்செந்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதா இருந்தால் 3000 4000 பெட்ரோல் போடணும். அது போக நான் வேறு வரலை, உன்னை ஒத்தையில் அனுப்பி விட்ருக்கேன். ஏதாவது இவங்க சொல்கிற மாதிரி ஏடா கூடாமல் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே ஏதாவது நடந்து போச்சுன்னா தெய்வ குத்தமாகி போயிடும். அதனால் வேணாம். நீ எப்படி போனியோ அப்படியே வா. இந்த படத்தில் சொன்ன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னால் கபாலி எப்படி போனாரோ அப்படியே திருப்பி வந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த டைலாகை பேசிக்கிட்டு வா. இல்லையா படிக்காதவன் படத்தில் விவேக் சொல்லுவார் பாரு, முருகா என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றி மதுரையில் போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுவார் பாரு, வேண்டுதல். அதை மாதிரி கூட கிளம்பி வா. ஏதாவது ஒன்று பண்ணு, என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணாத. காலையில் எனக்கு இப்போ நான் இந்த சாப்பாட்டுக்கு ஏதாவது போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து பப்புக்கு போய் கிரேவி பாக்கெட்டு தீர்ந்து போச்சு நைட்டே. ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டு என் வேலையை பார்க்குறேன். என்னை பொழப்ப பார்க்க விடு. நன்றி மக்களே, பாய்.